சம்மர் வந்தாலே மாங்காய் சீசன் தானே. இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம் இதெல்லாம் சேர்த்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் மேங்கோ பால்ஸ் இது எல்லாமே என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அது தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துடலாம். இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த பீசஸ் எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கவே வேணாம். ரிவர்ஸில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு நம்ம அரைச்சோன்னா ஃபுல்லாக இது போல் பேஸ்ட்டு மாதிரி அரைப்பட்டுரும். இதை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 மாங்காய்க்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாங்காய் பேஸ்ட்டோடு அந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அது நல்லா கரைக்கிறதுக்கு இந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குல்ல அதில் கொஞ்சத்தை எடுத்து சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக 2 பிஞ்சு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த நம்ம பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வருதில்ல, அந்த கடாயில் ஒட்டாமல் வருதில்ல, இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா எல்லாத்தோடையும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போல்லாம் நமக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஹை ஃப்ளேமுக்கு வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு வேணாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 ட்ராப் போல் எலுமிச்சம்பழம் ஜூஸு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸை லைட்டாக ஒரு நிமிஷம் போல் நல்லா பரட்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடும்போது அந்த கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் அப்படியே நம்ம கரண்டியோட சுருண்டு வரும்ல. இந்த ஸ்டேஜில் லைட்டான காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா அதை அப்படியே பரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அந்த பிளேட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருவோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குல்ல அதை அப்படியே இந்த பிளேட்டில் ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுறணும். அப்போ தான் சீக்கிரத்துலேயே நமக்கு அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். இதை நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வைங்க, அப்படி நிழலில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 6 மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஃபேனு கீழே. பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் நமக்கு வரும். ஒரு 5 மணி நேரம் கழித்து தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை எனக்கு ஒரே மாதிரி சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கத்தி வச்சு இதை கோடு போட்டுக்கிறேன். நான் அதை பார் மாதிரி அப்படியே வச்சுக்கலாம், இல்லை பாலாகவும் எடுத்துக்கலாம். நான் பாரு, சிலிண்டர் இது எல்லா ஷேப்லேயுமே எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை பால் ஷேப்பில் அப்படி உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு சுகர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பால் எடுத்து அதில் அப்படியே நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே கோழி குண்டு மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். இது போல் அவங்க மேங்கோ பார் வேணும்னா நம்ம மேங்கோ பாராகவே அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக பால் ஷேப்பில் எந்த அளவுக்கு கையில் உருண்டு வருது பாருங்கள். கையில் ஒட்டவே ஒட்டாது. இது நம்ம 1 வீக் ஆனாலும் அப்படியே வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.